மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றியத்திற்குட்பட்ட உத்தரமேரூர், கடல்மங்கலம் ஆகிய பகுதிகளில் அதிமுக சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. உத்தரமேரூர் பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற கூட்டத்திற்கு நகர செயலாளர் ஜெயவிஷ்ணு தலைமை தாங்கினார். மாநில அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கங்காதரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக செயலாளர் சோமசுந்தரம் கலந்து கொண்டு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது, மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பெண், சிறார்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு வருகின்றனர். எனவே பாதுகாப்பு இல்லாத திமுக அரசை அகற்ற வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு வாக்களிக்க பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டார். அதேபோல கடல்மங்கலத்தில் நடைபெற்ற தெருமுனை பிரச்சார கூட்டத்திற்கு உத்தரமேரூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பிரகாஷ் பாபு தலைமை தாங்கினார். இதில் உத்தரமேரூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் திருவந்தவார் முருகன், கடல்மங்கலம் ஊராட்சி தலைவர் பொன்னி விஜய், தலைமை கழக பேச்சாளர் வடபழனி ராமகிருஷ்ணன், மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் வில்வபதி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். பொதுச் செயலாளராக முதலமைச்சராக தர்மன் அவர்களே, கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் பிரகாஷ் பாபு அவர்களே, தெற்கு கே கங்காதரன் அவர்களே, இங்கு வந்திருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினுடைய முகத்திலேயே கிழித்து எறிய வேண்டும் என்பதற்காக, அதாவது ஒரு பொய்ய மதுரை தேவதாஸ் மருத்துவமனை தனது மேம்பட்ட ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை திட்டத்தை அறிமுகப்படுத்துவதை பெருமையுடன் அறிவிக்கிறது. தென் தமிழகத்தில் முதல் ரோபோட்டிக் எலும்பியல் அறுவை சிகிச்சையை அறிமுகப்படுத்திய மருத்துவமனை தற்பொழுது இரண்டாவது ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை இயந்திரத்தை நிறுவி பல்வேறு மருத்துவ துறைகளில் தனது திறன்களை மேலும் விரிவுபடுத்துகிறது. மதுரை நெல்பேட்டை பகுதியில் உள்ள தயிர் மார்க்கெட்டில் 40க்கும் மேற்பட்ட பெண் வியாபாரிகளுக்கு மதுரை மாநகராட்சி ஆணையாளர் சித்ரா விஜயன் உத்தரவின் அடிப்படையில் 40க்கும் மேற்பட்ட பெண் வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற கடைகளை கட்ட சனிக்கிழமை அன்று பூமி பூஜை போடப்பட்டது. திங்கட்கிழமை அன்று மதுரை மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் வேலை செய்யும் ஊழியர்களும் வந்து வேலையை செய்ய தொடங்கினர். அப்போது திடீரென்று வந்த கட்டிடக்கடை வியாபாரிகள் அவர்கள் பணி செய்ய விடாமல் தடுத்து நிறுத்த அவர்களுடன் சண்டையிட்டு பொருட்களையும் பிடுங்கி வைத்து அரசு ஊழியர்களை விரட்டி அடித்த கட்டிடக்கடை வியாபாரிகள் வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் 40க்கும் மேற்பட்ட பெண் வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற மதுரை மாநகராட்சி ஆணையாளர் சித்ரா விஜயன் உத்தரவை தடுத்து நிறுத்தியும் அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்து நிறுத்திய கட்டிடக்கடை வியாபாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர் கார்த்தி மதுரை மாநகராட்சிக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் புதிய பேருந்து நிலையம் அருகே தேசிய நெடுஞ்சாலையோரம் அடையாளம் தெரியாத நபர்கள் பல்வேறு கழிவுகளை சாலையோரம் கொட்டி செல்வதால் கண்ணுக்கு தெரியாத வைரஸ் நோய் தொற்று பொதுமக்களுக்கு ஏற்படும் என அச்சம் எழுந்துள்ளது. அப்பகுதியில் சாலையை கடந்து செல்லும் பொழுது துர்நாற்றம் வீசுவதால் மூக்கை மூடி செல்லும் அவல நிலை பொதுமக்களுக்கு ஏற்படுவதாகவும், மேலும் குடியிருப்புகள் மற்றும் பல்வேறு பகுதிகளில் இருந்து லாரி மூலம் எடுக்கப்படும் கழிவு இங்கே வந்து கழிவுநீரை கொட்டிவிட்டு செல்வதாகவும், இதனை நகராட்சி நிர்வாகம் கண்டும் காணாமல் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. எனவே உடனடியாக மதுராந்தகம் நகராட்சியும் மாவட்ட நிர்வாகமும் போர்க்கால அடிப்படையில் அந்த இடத்தை சுத்தம் செய்து குப்பைகள் மற்றும் கழிவுகளை கொட்டாதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகம் முழுவதும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கியுள்ளது.
செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள 113 தேர்வு மையங்களில் மாணவர்கள் 14,963, மாணவிகள் 15,239, மொத்தம் 30,222 பேர் தேர்வு எழுதுகின்றனர். செங்கல்பட்டில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் மாலதி ஹெலன் தேர்வு மையத்தில் ஆய்வு செய்தார். இதில் மாவட்ட கல்வி அலுவலர் திருவள்ளர் செல்வி, நேர்முக உதவியாளர் உதயகுமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். சென்னை அடுத்த தாம்பரத்தில் சமூக நீதி மாணவர் இயக்கம், செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் தாம்பரம் மத்திய பகுதி சார்பாக சமூக நீதி மாணவர் இயக்க மாநில பிரதிநிதி ஜெயினுலாபுதீன் தலைமையில் அரசியல் பயிலரங்க இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மனிதநேய மக்கள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான யாக்கூப் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்வை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் சமூக நீதி மாணவர் இயக்க நிர்வாகிகள் இப்ராஹிம், ஆருண், ஜமீலா, பஷீர் ஆகியோர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சமூக நீதி மாணவர் இயக்க மாநில பிரதிநிதி ஜெயினுலாபுதீன், இந்த சமூக நீதி மாணவர் இயக்கம் சரியான அரசியல் பாதையை தீர்மானிக்கக்கூடியவர்களாகவும், போதையின் பக்கம் உள்ள மாணவர்களை மீட்டெடுக்கக்கூடியவர்களாகவும், ஒரு ரசிகர் மோகத்தில் செல்லக்கூடிய மாணவர்களை நல்வழிப்படுத்தி வரலாறுகளை எடுத்து கூறி நேர்வழிப்படுத்தி இந்த மாணவர் இயக்கம் பட்டை தீட்டிக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் படித்து IAS அதிகாரிகளாக உள்ளனர். திராவிட கழக ஆட்சியில்தான் இஸ்லாமியர்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டு அது முறையாக பின்பற்றப்படுகிறதா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. அதன் வெள்ளை அறிக்கையை கேட்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறோம். திராவிட கழகத்தில் உள்ள மனிதநேய மக்கள் கட்சி கூட்டணிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. எங்களுக்கு முக்கிய பிரதிநிதித்துவம் இல்லாவிட்டாலும் சமூக நீதி மாணவர் இயக்கத்தில் உள்ள அத்தனை மாணவர்களும் பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என தெரிவித்தார். ஊழ சொந்தக்காரர்கள் நீங்கள். நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை ஒரு சரியான ஒரு அரசியல் பாதையை தீர்மானிக்கக்கூடியவர்களாகவும், போதையின் பக்கம் அணிதிரளக்கூடிய மாணவர்களை மீட்டெடுக்கக்கூடியவர்களாகவும், ஒரு ரசிகர் மோகத்தில் பின்னால் செல்லக்கூடிய மாணவர்களை அரசியல் படுத்தி வரலாறுகளை காஞ்சிபுரம் மாநகராட்சி ஓரிக்கை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபல பாரதிதாசன் தனியார் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதும் அப்பள்ளி மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுவதற்கு முன்னதாக இறைவணக்கம் செலுத்தினர். பின் பள்ளி மாணவிகள் பள்ளியின் தாளாளர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றும், பள்ளி மாணவர்கள் தாளாளரை கட்டி அணைத்தும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்ற பின் தேர்வு எழுத தேர்வு அறைக்கு சென்றனர். பள்ளி தாளாளரோ எவ்வித அச்சமும் பயமும் இன்றி தேர்வை நல்லபடியாக எழுத வேண்டும் என மாணவர்களுக்கு அறிவுரை கூறி அனுப்பி வைத்தார். பள்ளி மாணவர்களின் இந்த வினோத செயல் பள்ளி தாளாளரின் மீது வைத்துள்ள அன்பையும், தனக்கு கல்வி கற்றுக் கொடுக்கும் குருவிற்கு உரிய மரியாதை செய்யும் விதமாகவும் பார்க்கப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ரோசனை பகுதியில் மது பாட்டில்கள் விற்பனை செய்யப்படுவதாக உதவி ஆய்வாளர் ஆனந்தராசனுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அப்பகுதியில் சோதனை செய்தபோது சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டிருந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியான கிடங்கலான் என்கிற சுப்பிரமணி என்பவரின் மகன் 35 வயதான சரண்ராஜ் என்பவர் காவல்துறையினரை கண்டதும் அங்கிருந்து தப்பி ஓடிய நிலையில் உடன் இருந்த நபரை பிடித்து இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் இருவரும் இருசக்கர வாகனத்தில் மறைத்து வைத்து தமிழ்நாடு மதுபாட்டில்கள் மறைத்து வைத்து விற்பனை செய்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடமிருந்த இருசக்கர வாகனம் மற்றும் 150 ml அளவுள்ள 130 தமிழ்நாடு மதுபாட்டில்கள் உள்ளிட்டவற்றை கைப்பற்றி நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தப்பி ஓடிய குற்றவாளியை தேடி வருகின்றனர்.
கடலூர் மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் 5 கோடியே 90 லட்சம் ரூபாய் மதிப்பில் விருத்தாச்சலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடம் மற்றும் 3 கோடியே 75 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட விருத்தாச்சலம் உதவி இயக்குநர் ஊராட்சி அலுவலகம் காணொலி காட்சி வாயிலாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். விருத்தாச்சலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன், கடலூர் மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கூடுதல் ஆட்சியர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், ஊராட்சித்துறை அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் கலந்து கொண்டனர். சார் கேமரா பாருங்க ஒரு நிமிஷம் கொஞ்சம் திருப்பி பார்த்தா மேடம் சார் திருப்பி இந்த பக்கம் வந்து 2 பக்கம் வா அரியலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள சுண்ணாம்புக்கல் சுரங்கங்கள் புவியியல் ஆராய்ச்சியாளர்களின் சொர்க்கம் என்றும் மக்கா என்றும் அழைக்கப்படுகிறது. வாரணவாசியில் உள்ள பால்நிலை பகுதியை ஜப்பான் மாணவர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். இப்பகுதி சுமார் 6.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு கடல் சுத்தமாக வற்றியதாலும் நிலமட்டம் மேலே எழும்பியதாலும் பருவகால மாறுதல்களாலும் இப்பகுதியில் பெய்த மழை சிறு சிறு நீரோட்டங்களை உருவாக்கி அவை சிறு சிறு நதிகளாக ஓடிய போது பாதையில் இருந்த மணல் பாறை துகள்களை அரித்து 30 அடி வரை உயரம் கொண்ட குன்றுகள் போல காட்சி தருகின்றன. இப்பகுதி பால் நிலப்பகுதி எனவும் கூறப்படுகிறது. இப்பகுதி அமெரிக்காவில் உள்ள கொலராடோ நதி பள்ளத்தாக்கில் உள்ள கிராண்ட் கனையான் போன்று காட்சியளிப்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் உள்ள கிராண்ட் கெனையான் போன்று காணப்படும் பகுதியாகும். இப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் அரியலூர் நகரில் அமைந்துள்ள சுரங்க பகுதியில் உள்ள மாணவர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். ஆசியாவிலேயே கடல் சூழ்ந்த நிலப்பரப்பில் கிடைக்கப்பெற்ற ஒரே டைனோசர் முட்டை அரியலூரில் கிடைக்கப்பெற்றது. அதனையும் ஜப்பான் மாணவர்கள் ஆச்சரியத்துடன் பார்வையிட்டனர். kilometers from this area, another badland is there. உடம்பு குறைச்சிட்டேன் இல்லை நான் நல்லா நீதான் போவான்னு அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனை தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தில்லை மகா காளியம்மன் கோவிலில் விரதமிருந்த பக்தர்கள் காளியம்மன் வேடமிட்டு முக்கிய வீதிகள் வழியாக பம்பை மேளம் முழங்க மங்கள இசையுடன் சென்று பொதுமக்களுக்கு அருளாசி சொல்வது வழக்கம். இந்த ஆண்டு வீதி உலா தொடங்கியது. அருள்மிகு ஸ்ரீ பிள்ளை மகா காளியம்மன் முக்கிய வீதிகள் வழியாக சென்று பக்தர்களுக்கு ஆசி வழங்கினார். சாமி நடனம் ஆடி வருவது பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. பின்னர் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் சுவாமி அருள்வாக்கு சொல்வதும் வழக்கம். பொதுவாக இறைவனை பார்க்க ஆலயத்திற்கு வருவது வழக்கம். ஆனால் திருவிழா பொழுது மக்களை நோக்கி இறைவன் வருவது பாக்கியம் என்பது புராணங்கள் கூறுகின்றன. அவன் என்ன பண்றான் சின்ன நீங்க போங்க. திண்டிவனத்தில் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்க கோரி டெல்லியில் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவை மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் நேரில் சந்தித்து மனு கொடுத்தார். இதனைத் தொடர்ந்து உழவன் எக்ஸ்பிரஸ் மற்றும் மங்களூர் எக்ஸ்பிரஸ் ஆகிய ரயில்கள்
திண்டிவனத்தில் நின்று சென்றதை முன்னிட்டு திண்டிவனம் நகர செயலாளர் ரூபன்ராஜ் தலைமையில் கழக நிர்வாகிகள் பட்டாசு வெடித்து ரயில் பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். இதில் மாநில நிர்வாகி ஏழுமலை, மாவட்ட நிர்வாகிகள் தீனதயாளன், தமிழ்ச்செல்வி செல்லபெருமாள், ஜெயபிரகாஷ், விஜயகுமார், திருப்பதி, சங்கர், முரளி, பாலச்சந்தர், வடபழனி, முருகன், மதி, அதிமுக நிர்வாகிகள் தளபதி ரவி, உதயகுமார், ஜெயஸ்ரீ, விழுப்புரம் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் காமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ரயில் வண்டி நிறுத்திய சி.வி. சண்முகம் வாழ்கவே! வாழ்க வாழ்க வாழ்கவே! ரூபனா கொஞ்சம் தள்ளி போங்க. கொஞ்சம் வாங்கண்ணா. செங்கல்பட்டு மாவட்டத்தில் சுமார் 10,000 ஹோட்டல்கள் இயங்கி வரும் நிலையில் இன்னும் 2 தினங்களில் ஹோட்டல்களை நடத்த முடியாத சூழல் உருவாகியுள்ளது. எரிவாயு சிலிண்டர் கிடைக்காத நிலையில் ஹோட்டல்களை நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் எரிவாயு சிலிண்டர் பற்றாக்குறை பிரச்சினை குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாகவும், எரிவாயு சிலிண்டர் பதுக்கி வைத்து கள்ள சந்தையில் விற்பனை செய்யப்படுகிறதா என மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் ஒன்றிய அரசு, மாநில அரசுகளுக்கு ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் முதல்வரை சந்தித்து எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு குறித்து மனு அளித்துள்ளனர். பொதுமக்களும் கனரக வாகன ஓட்டிகளும் எரிவாயு சிலிண்டர் பற்றாக்குறையால் உணவுப் பொருட்களை விநியோகம் செய்வதில் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். எரிவாயு சிலிண்டர் பற்றாக்குறை காரணமாக ஹோட்டல்களில் இதுவரையிலும் நேர கட்டுப்பாடு என்பதை நடைமுறைப்படுத்த திட்டமில்லை எனவும், மேலும் இருப்பு இருக்கும் எரிவாயு சிலிண்டர்களை வைத்து உணவு விநியோகம் தடைபடாமல் நடத்தி வருகிறோம் என தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஹோட்டல்களில் கையிருப்பு இருக்கும் எரிவாயு சிலிண்டரை வைத்து எவ்வளவு முடியுமோ 2 நாட்களுக்கு எங்களால் முடிந்த வரையில் உணவு தயாரிக்க முடியும் என தெரிவித்துள்ளனர். ஹோட்டல்களில் எரிவாயு சிலிண்டர் இல்லாமல் நடத்த முடியுமா என்ற உத்தரவாதமும், மீண்டும் தட்டுப்பாடு இல்லாமல் எரிவாயு சிலிண்டர் கிடைக்கும் என்ற உத்தரவாதம் எங்களிடம் இல்லை எனவும் தெரிவித்தனர். மேலும் தற்பொழுது துரித உணவுகள் விற்பனைக்கு எரிவாயு சிலிண்டர், உருளை எரிவாயு தற்பொழுது இல்லை என தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் 56% ஹோட்டல்கள் தற்பொழுது இருப்பு இருக்கும் எரிவாயு சிலிண்டர் மூலம் இயங்கி வருகிறது. மேலும் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்ந்தால் மீண்டும் விறகு அடுப்பு பயன்படுத்தும் சூழல் ஏற்படும் எனவும் தெரிவித்தனர். விறகு அடுப்புகளில் இட்லி, சாதம் போன்ற உணவுகளை தயார் செய்தாலும் தோசை, பரோட்டா ஆகிய உணவுகளுக்கும் துரித உணவுகளுக்கும் எரிவாயு சிலிண்டர் தேவை இருக்கிறது என கூறினர். எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் உணவு விலை பட்டியல் ஏற வாய்ப்பில்லை என தெரிவித்தனர். எரிவாயு சிலிண்டர் கிடைக்கவில்லை என்றால் ஹோட்டல்கள் நடத்தும் நிலை என்பது கேள்விக்குறியாக மாறியுள்ளது. தமிழகத்தில் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக மீண்டும் சிலிண்டர் விலையில் 100 ரூபாய் முதல் 250 ரூபாய் வரை விலையேற்றம் காணப்பட்டுள்ளதாக ஹோட்டல் உரிமையாளர்கள் தெரிவித்தனர். இதில் மாவட்ட கௌரவ தலைவர் இளங்கோவன், மாவட்ட செயலாளர் ஜெயசிம்மன், மாவட்ட தலைவர் பாண்டியன், மாவட்ட பொருளாளர் ஆனந்தன், உமா ரெசிடென்சி உமாபதி, சி ஃப்ரீஸ் ஹோட்டல் கணேசன், மூங்கில் கோட்டை அனிஃபா, மறைமலை நகர் சத்யநாராயணன், ஏஆர் பிரியாணி ரிஷ்வான் அகமது, உத்தரகுமார், செயலாளர் துரைராஜ், துணைத் தலைவர் வரதராஜன், தினேஷ்குமார், சுரேஷ்குமார், ஜேபி பிரியாணி பட்டுராஜ், சத்யம் ஹோட்டல் துரைராஜ் மற்றும் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். 2 நாட்களாக எங்கள் ஹோட்டல் தொழிலில் சுமார் ஒரு 5000 ஹோட்டல்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இயங்கிக் கொண்டுள்ளது. இந்த 5000 ஹோட்டல்களும் இனி ஒரு 2 நாட்களில் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இன்று திடீரென்று உருவாகி உள்ளது. எரிவாயு கிடைக்காதனால் எங்கள் தொழிலில் நாங்கள் திறந்து வைத்து நடத்த முடியாத ஒரு கண்டிஷனாக இருப்பது. இது சம்பந்தமாக மத்திய அரசு, மாநில அரசாங்கம், எங்கள் தமிழ்நாடு ஹோட்டல் சங்கம், வணிகர் சங்கம் அனைவரும் சேர்ந்து இன்று சென்னையில் சந்தித்து மாநில அளவில் கூட்டத்தை முதலமைச்சருடன் கோரிக்கை மனு கொடுக்கிறார்கள். அதுபோல் நாங்கள் எங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் எங்கள் ஹோட்டலில் உள்ள பாதிப்புகளை, எங்கள் எரிவாயு கிடைக்காத சூழ்நிலையை இந்த மாவட்ட ஆட்சியர் தலைவரை சந்தித்து எங்களுடைய மனுவை அளிக்க உள்ளோம். இது சம்பந்தமாக எங்கள் ஹோட்டல் திருப்பி எங்கள் தொழிலாளர்களும் அதுபோல் பொதுமக்களும் சிரமப்படுவதை முன்னிட்டு இந்த மாவட்ட நிர்வாகம் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து வணிகர் சிலிண்டர் கிடைக்கிறதற்கு ஆவண
இந்தியாவில் முதன்முறையாக மீனாட்சி மிஷன் மருத்துவமனை ஆன்டி சூலோமருலர் பேஸ்மென்ட் மெம்பிரேன் டி அழைக்கப்படும் சிறுநீரக நுண்குழலில் வரும் அரிய நோய்க்கு சிகிச்சை அளிக்க மோனோக்ளோனல் ஆன்டிபாடி சிகிச்சையை வெற்றிகரமாக பயன்படுத்தியுள்ளது. இதன் மூலம் சிறுநீரகம் மீண்டும் செயல்பட தொடங்கியதால் டயாலிசிஸ் சிகிச்சையிலிருந்து நோயாளி விடுபட்டிருக்கிறார். ஒருமுறை டயாலிசிஸ் செய்ய சுமார் 120 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் தேவைப்படுகிற நிலையில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த சிறுநீரக சிகிச்சை மற்றும் நோயை முன்கூட்டியே கண்டறிந்து சிகிச்சை அளிப்பதன் அவசியத்தை நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை அடுத்த பல்லாவரம் மண்டல அலுவலகத்தில் இறுதி மண்டல கூட்டம் மண்டல குழு தலைவர் ஜோசப் அண்ணாதுரை தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய மண்டல குழு தலைவர் ஜோசப் அண்ணாதுரை, மக்களுக்காக எண்ணற்ற திட்டங்களையும் உதவிகளையும் செய்தவர் தமிழக முதலமைச்சர் எனவும் அதிகாரிகள் மக்கள் பணிகளை தொடர்ந்து செய்யுமாறு கேட்டுக்கொண்டு மண்டல அலுவலகத்தில் சிறப்பாக பணிபுரிந்த தாம்பரம் மாநகராட்சி அலுவலகத்தில் மாற்றம் செய்து பணிபுரியும் பொறியாளர் சங்கர் அவர்களுக்கும் பல்லாவரம் மண்டல அலுவலகத்திற்கு வந்த புதிய பொறியாளர் தங்கதுரை அவர்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்து அனைத்து பணிகளையும் இடைவிடாது மேற்கொள்ளுமாறு மண்டல அலுவலக அதிகாரிகள் பணியாளர்களை கேட்டுக்கொண்டு வாழ்த்து தெரிவித்தார். கூட்டத்தில் மாமன்ற உறுப்பினர்கள், மண்டல அலுவலக துணை ஆணையாளர் செந்தில் முருகன், மாமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள், மண்டல பணியாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சகோதரர் சங்கர் அவர்களுக்கு பதிலாக புதிதாக துணை பொறியாளராக இதே அலுவலகத்தில் பணிபுரிந்து ஏதாவது 3 ஆண்டுகளுக்கு மேலாக மண்டல நான்கிலே பணிபுரிந்து மிக சிறப்பாக விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பேரூராட்சியில் அழகன்குப்பம், வசவன்குப்பம், கைப்பானிக்குப்பம், எக்கியர்குப்பம், மண்டவாய், புதுக்குப்பம் ஆகிய 5 மீனவ கிராமங்கள் உள்ளன. இப்பகுதியில் தினமும் 300க்கும் மேற்பட்ட மீனவர்கள் ஃபைபர் படகு, விசைப்படகு, கட்டுமரம் போன்றவைகளை பயன்படுத்தி கடலுக்கு சென்று மீன்பிடித்து வருகின்றனர். இந்த கிராமங்களில் பிடிக்கப்படும் மீன்கள் அதிக அளவில் மரக்காணத்தில் உள்ள மீன் மார்க்கெட்டில் தான் விற்பனை செய்யப்படுகிறது. ஆனால் மரக்காணம் பேரூராட்சியில் நவீன மீன் மார்க்கெட் இல்லை. இதனால் மீன் வியாபாரிகள் மரக்காணம் பங்களா சாலையின் ஓரத்தில் வைத்து வியாபாரம் செய்து வந்தனர். இந்த நிலையில் இங்கு நவீன மீன் மார்க்கெட் அமைக்க கோரி பல ஆண்டுகளாக மீனவர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து இரும்பு தகடுகள் பொருத்தப்பட்ட 62 சிறிய கடைகள் கட்டப்பட்டுள்ளன. ஆனால் மீன் வியாபாரிகள், காய்கறி வியாபாரிகள், கறிக்கடை வியாபாரிகள் உட்பட இங்கு 100க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் தினமும் மார்க்கெட்டிற்கு வியாபாரம் செய்ய வருகின்றனர். இதனால் மீன் வியாபாரிகளுக்கு மீன் விற்க போதிய கடைகள் இல்லை. இதனை கண்டித்து மீன் வியாபாரிகள் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சாலை மறியல் போராட்டமும் நடத்தினர். இந்த நிலையில் திடீரென மரக்காணத்தில் அனைத்து மீன் வியாபாரிகளுக்கும் கடைகள் கட்டி கொடுக்க அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி கடைகள் கட்டி கொடுக்கவில்லை என்றால் மீன் வியாபாரிகள் மார்க்கத்திற்கு வந்து மீன் வியாபாரம் செய்ய மாட்டோம் என கோரி இங்குள்ள 5 மீனவ கிராம மக்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாமல் தடை விதித்துள்ளனர். இதன் காரணமாக மரக்காணம் மார்க்கெட்டிற்கு மீன் வியாபாரிகள் வராததால் மார்க்கெட் வெறிச்சோடி காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 5 கிராமங்களை சேர்ந்த மீனவர்கள் மற்றும் மீனவர் கிராம முக்கியஸ்தர்கள் ஒன்று கூடி ஜேசிபி இயந்திரத்துடன் மரக்காணம் கிழக்கு கடற்கரை சாலையோரம் உள்ள இந்த அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தில் மீன் விற்பனை செய்வதற்கான இடத்தை சரி செய்ய வந்தனர். இதனை பார்த்த கோட்டக்குப்பம் காவல்துறை டிஎஸ்பி ரூபன்குமார், மரக்காணம் பேரூராட்சி மன்ற செயல் அலுவலர் ஜேம்ஸ் டி சாமி, இந்த அறநிலையத்துறை செயல் அலுவலர் ஜெயக்குமார் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து அங்கிருந்த மீனவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வட்டாட்சியர் நீலவேணி தலைமையில் சமாதான கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தனர். இதனைத் தொடர்ந்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் சமாதான கூட்டம் நடைபெற்றது. அப்போது மரக்காணம் பூமீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் நவீன மீன் மார்க்கெட் அமைக்க 5 ஏக்கர் குத்தகை அடிப்படையில் இந்த அறநிலையத்துறை சார்பில் உரிய அனுமதி வழங்கியுள்ளது. இதனால் அடுத்து அதிகாரிகளின் அனுமதியுடன் உடனடியாக அந்த இடத்தில் நவீன மீன் மார்க்கெட் அமைக்க ஏற்பாடு செய்யப்படும் என சமாதான கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மொத்தம் 14 இடம் உள்ள இடம் தான் அது. அதுல 4 அடி ஆக்கிரமிப்பு பண்ணி ஒரு சின்னதா
மீன் மார்க்கெட், காய்கறி மார்க்கெட் மற்றும் சமுதாய ஆகிய மரக்கான பூமீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான கிராமப்புறையில் 413 பப்ளிக் வங்கி அவங்களுக்கு